ஓம் சுவாமியே சரணமையப்பா. வரும் 2026 புத்தாண்டு, அதாவது ஆங்கில வருடப் பிறப்பு, அதைத்தான் நாம் இன்று தமிழை விட்டுவிட்டு ஆங்கிலத்தில் கணக்கை நாம் துவக்கிவிட்டோம். ஆகையால் ஆங்கிலத்தில் இருப்பதனால் ஆங்கில புத்தாண்டு, அவ்வளவுதான். ஆனால் தமிழின் சிறப்பை அறியாமலேயே நாம் இன்றைய நாளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது அப்படியே இருக்கட்டும். சுவாமியே சரணமையப்பா. இந்த ஆண்டு வரும் 5ஆம் தேதி திருக்குடைகள் திருவீதி உலாவுடன் ஐயப்ப சுவாமிக்கு சமர்ப்பிக்க இருக்கின்றோம். சபரிமலை ஐயப்ப சுவாமிக்கு. இதில் 7 குடைகள் தற்போது தயார் நிலையில் உள்ளது. மேலும் விரும்புகின்றவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த 7 குடைகளும் வரும் 3ஆம் தேதி ஓட்டேரி விரிவு பகுதி சமுதாய நலக்கூடத்தில் அங்கு மலர் பூஜையுள் அந்த திருக்குடைகளை வைத்து பூஜைகள் செய்து 5ஆம் தேதி அதை சபரிமலைக்கு எடுத்துச் செல்ல இருக்கின்றோம். சபரிமலையில் அதை 2 குடைகள் சமர்ப்பிக்க உள்ளோம் ஐயப்பனுக்கு. இந்த குடைகள் தற்போது எங்கெங்கு கொடுக்க உள்ளோம் என்பதை யாம் கூறுகின்றோம். முதலில் 5ஆம் தேதி காலை புறப்பட்டு அடையாறில் உள்ள ராஜா அண்ணாமலைபுரத்தில் ஐயப்பன் ஆலயத்திற்கும், அடுத்தாற்போல செங்கல்பட்டு ஐயப்பன் ஆலயத்திற்கும், அதற்கும் அடுத்து திருநெல்வேலியில் சொரிமுத்தையனார் ஆலயத்திற்கும், அதற்கு அடுத்தாற்போல அச்சன் கோவிலுக்கு திருக்குடை வழங்க உள்ளோம். அதாவது அச்சன் கோவிலின் சிறப்பு, இந்த குடை யார் வழங்குகிறார்கள் என்றால், ஸ்ரீபெரும்புத்தூரில் பூதபுரி ஸ்ரீ தர்ம சாஸ்தா திருக்கோவில் ஸ்தாபகர் ஸ்ரீபெரும்புத்தூர். அவர் மிகப்பெரிய ஐயப்ப குருமார். அவர்தான் அந்த கோவிலின் ஸ்தாபகர். இன்று அவர் சரணம் அடைந்து விட்டார். தெய்வ திரு பாலசுப்பிரமணியன் சுவாமி அவர்களின் சார்பாக அக்கோவிலின் நிர்வாகத்தில் உள்ளவர்கள் அச்சன் கோவிலுக்கு திருக்குடை வழங்க உள்ளார்கள். அதை அச்சன் கோவிலுக்கு சமர்ப்பிக்க இருக்கின்றோம். அடுத்தாற்போல பந்தல மகாராஜா பந்தலத்தில் திருக்குடைகள் வழங்கப்படுகிறது. அதற்கு அடுத்தாற்போல ஐயப்ப சுவாமி சபரிமலைக்கு திருக்குடைகள் வழங்க உள்ளோம். இந்த நிகழ்வில் வரும் 3ஆம் தேதி மாலை நமது ஓட்டேரி விரிவு பகுதி வண்டலூர் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற உள்ள மலர் பூஜையிலும், மறுநாள் காலை அகண்ட பாராயணம் அந்த நிகழ்விலும்
பூஜையிலும் அகண்ட பாராயணம் என்றால் ஐயப்பனை நாம் விளக்கின் ஜோதியில் நாம் ஆவாகனம் செய்கின்றோம். அந்த ஆவாகனம் செய்த விளக்கை நாம் வேண்டுதல் வைத்து சுற்றி வந்தால் நமது நினைத்த காரியம் நடைபெறும். மதியம் 3-4 மணிக்கு மேல் இருமுடி விழாவாக செயல்பட்டு அனைவருக்கும் வரும் அன்பர்களுக்கு இருமுடி கட்டப்படுகிறது. 5ஆம் தேதி காலை புறப்பட்டு இத்தனை ஆலயங்களுக்கும் திருக்குடைகள் சமர்ப்பிக்க இருக்கின்றோம். ஆகையால் ஐயனையப்ப சுவாமிகள் அனைவரும் இந்த சிறப்புமிக்க விழாவினில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். சுவாமியே சரணமையப்பா. ஹரிகரசுதன் ஆனந்த சித்தன் ஐயனையப்ப சுவாமியே சரணமையப்பா.